நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் கொஞ்சங்காலம்தான் வாழ்ந்தார். 33.5 வருடங்கள் தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் எதற்காக வாழ்ந்தார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை தன்னுடைய ஊழிய பிரவேச காலத்திலிருந்து, அதாவது 3.5 வருட காலங்களும் இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே தெளிவாக சொல்லியிருந்தார். மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் சமீபமா வந்திருக்கு, மனம் திரும்பி எல்லாரும் அதுல உங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கடி பிரசங்கம் பண்ணினார். மனிதனுடைய கிரியைகள் எல்லாம் தாறுமாறானவைகளாய் இருந்தது, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளாய் இருந்தது. காலங்காலமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லி வந்த அதே காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இஸ்ராயேல் மக்களுடைய பாவங்களை குறித்து சொல்லுகிறார். அவர்களுடைய குற்றங்களை, பிழைகளை, தவறுகளை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்க, இதெல்லாம் விட்டுட்டு தேவனிடத்துல திரும்பி வாங்க என்று சொல்லி அழைக்கிறார். இவ்விதமா அவர் தன்னுடைய இந்த விஷயத்தை அவர் முடிவு காலங்கள் வரும்போது அவர் 2 காரியம் செய்கிறார். அதாவது இந்த நாளின் தியானத்துக்கான தலைப்பு இயேசுவின் பெரிய கட்டளை, அதாவது சுவிசேஷம் அறிவியுங்கள் என்பதாகும். அதன்படியாக இயேசு கிறிஸ்து முதல்ல 2 பேராக தம்முடைய சீஷர்களை எல்லாம் அழைத்து இஸ்ராயேல் தேசமெங்கும் போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ண வைத்தார். அவர்களுக்கு நன்றாக ட்ரைனிங் கொடுத்து அவர்களை பயிற்றுவித்து அனுப்பினார். அதுக்கு பிறகு அவர் கொஞ்ச நாட்கள் ஊழியம் செய்து இஸ்ராயேல் ஜனங்களால் வெறுக்கப்பட்டு, பகைக்கப்பட்டு, கொல்லப்பட்டு, அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி 40 நாட்கள் இந்த பூமியிலே, இஸ்ராயேல் பூமியிலே உயிர்த்தெழுந்த இயேசுவாக உலாவினார். 33.5 வருட காலங்கள் மனித குமாரனாக அவர் உலாவினார். 40 நாட்கள் தேவகுமாரனாக, உயிர்த்தெழுதலின் ஜீவனாக அதே இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே உலாவி இருக்கிறார். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய கட்டளை அவர்களுக்கு கொடுத்தார். அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கின்றோம். இந்த பெரிய கட்டளை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 புத்தகங்களிலும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் மனிதனை மரணத்துக்குள் தள்ளி கொண்டு போனது. அந்த பாவத்தை பரிகரித்து ஜீவனையும் சமாதானத்தையும் வாக்களித்த தேவன் அதை செய்து முடிக்க தமது குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயுள்ளது என்று கூறினார். மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு சபை அமைப்பை ஏற்படுத்தினார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 42 வரையில் நாம் வாசிக்கும் பொழுது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள் என்று புத்தி சொன்னார்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர்
சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படி சபை உருவாச்சு. இவ்விதம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1-42 வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது அவர் 2 பேராக தம்முடைய சீஷர்களை அனுப்புகிறார். தம்முடைய சீஷர்களை 12 பேரை மாத்திரமல்ல, வெறும் 70 பேரை ஆண்டவர் நியமித்து அவர் 2 பேராக அவர்களை அனுப்புகிறார். அவங்க போகும் பொழுது அவங்கள்ட்ட சொல்லி விடுறாரு, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ராயேல் வீட்டாரிடத்துக்கு போங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லி அனுப்புகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-6 வரையில நான் வாசிக்கும் பொழுதும் பார்க்கிறோம், அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையின் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியாவது பையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அனுப்பினார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரமேறு முன்பதாக கலிலேயாவின் ஒரு மலையிலிருந்து, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அந்த மலையில் வைத்து சீஷர்களுக்கு பெரிய கட்டளை கொடுக்கின்றார். அதுதான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இதை மார்க்கு சுவிசேஷகன் கூட மார்க் 16ஆம் அதிகாரம் 18-20 வரையிலும் அழகா சொல்லுகிறார். 15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை லூக்கா சுவிசேஷகனும் தன்னுடைய புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 47-49 வரையிலும் இப்படி சொல்லுகிறார். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். இவ்விதமாய் இயேசு சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளை கொடுத்த பின்பு அவர்கள் ஒலிவ மலைக்கு அவர்களை அழைத்து சென்று
அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டியவைகளை, ராஜ்யத்தின் காரியங்களை உபதேசித்து அவர் பரலோகத்துக்கு மேகமீதில் ஏறி போனார். உங்கள் பணிகளை நான் வரும் வரை செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு அவர் சென்றார். நாமும் அதனையே செய்து வருகிறோம். அந்த பணிகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கின்றோம். நாமும் ஆண்டவர் சொன்ன அதே கட்டளைகளைத்தான், அந்த பெரிய கட்டளையை சுமந்து நாமும் ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவரை அறியாதவர்களுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, இயேசு வருகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு நாமும் பிரசங்கித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். வல்லமையான காரியங்களை நம் மூலமாய் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நாம் யாருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து இயேசுவின் பெரிய கட்டளையாகிய சுவிசேஷம் அறிவித்தலை ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ளும்படியாய் தேவரீர் எங்களுக்கு செய்த மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரே மதித்து, ஆண்டவரே யாருக்காவது உம்முடைய சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆண்டவரை உணர்வு உள்ளவர்களாய், ஆண்டவரை உற்சாகம் உடையவர்களாய் ஆண்டவரை இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரை காலையிலிருந்து ஆண்டவரை எங்களை முழுதுமாய் இந்த நாளில் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் யாருக்காவது ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு பலன் தாரும். தாழ்த்தி எங்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.